அம்மா போஸ்ட் வந்திருக்கு. என் பிள்ளைகிட்ட இருந்தா? ஆமா. நல்லா இருக்கானம்மா? படிச்சிட்டு சொல்றேன். என்ன இருந்தாலும் இல்ல லெட்டர் தான், ஃபாரின் லெட்டர் தான். பிரிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. படிப்பா. அன்புள்ள அம்மா தங்கைகளுக்கு நலம். உங்கள் அனைவரின் நலம் அறிய ஆவல். கடிதம் கிடைக்க பெற்றேன். விபரம் அறிந்தேன். மன்னிக்கவும். நான் வந்து 4 மாதங்களாகியும் வீட்டு செலவுக்கும் வட்டி கட்டவும் கூட பணம் அனுப்ப இயலாத சூழ்நிலையில் இருக்கிறேன். நான் வேலை செய்யும் கம்பெனியில் சம்பள பணத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள். மேலும் பேசிய சம்பளத்தை கம்பெனியில் தர மறுக்கிறார்கள். மாதம் ரூபாய் 5000 தான். ஏமாற்றி விட்டார்கள். ஏமாத்திட்டாங்களா? இல்லம்மா, அதாவது ஏமாற்றி விட்டார்கள் என்றால் முழுவதுமாக ஏமாற்றவில்லை. இதே பணத்தை வட்டி போட்டு இன்னும் 4 மாதத்தில் நமக்கு கொடுத்து விடுவார்கள். பழனி முருகன் நம்மை காப்பாற்றுவான். எங்கே காப்பாத்துறான்? என் பிள்ளைய கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்துறானே. குணவதி மற்றும் மாப்பிள்ளை நலமா? குணவதி வீட்டுக்கு வந்து போச்சா? மாப்பிள்ளை பாக்கி நகையை கேட்டால் கொஞ்சம் பொறுத்து கொள்ள சொல்லவும். சொன்னா எங்க கேக்குறான்? முத்து நலமா? என்னதான் அம்மா தங்கச்சி நல்லா பாத்துக்கிறாங்க. நான் எழுதிறேன். அதான் எழுதியிருக்கான். எல்லா விவரத்திற்கும் உடனே பதில் போட வேண்டியது. இப்படிக்கு சேகர். பின்குறிப்பு: தங்கச்சிங்க கழுத்தில் இருக்கும் நகையை எந்த காரணத்தை கொண்டும் கழட்டிவிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னமாச்சு? முருகா, புள்ள நல்லபடியா துபாக்கி போய் சேர்ந்துட்டான்னா பழனிக்கு வந்து முடிய காணிக்கையா குடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டாளே. பாவி வரப்பா குடுக்க மாட்டேங்கிறாளேன்னு என் பிள்ளைய சோதிக்கிறியா? வயசான காலத்துல இந்த பாவி வரப்பாளுக்கு என்ன வேண்டிக்கிட்டங்கிறதே மறந்து போயிருது. கொண்டாந்து கொடுத்துறேன்னப்பா, உன் கடனை அடைச்சுப்படுறேன். அதுக்காக என் பிள்ளைய சோதிக்காத. ஏத்தா ருக்கு, ஒரு 4 பேருக்கு ஆகிற மாதிரி புளிச்சு இருக்குண்டாத்தா. ஞாயிற்றுக்கிழமை பழனிக்கு போறோம். இது ஞாயிற்றுக்கிழமையா? அத்தா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலை இருக்க. உனக்கு வேலை இருந்தா நீ போ. நான் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் என் தலைமுடியை இறக்குனாத்தான் என் பாரம் இறங்கும். எதுக்காத்தா முடியெல்லாம் அவசரமா பேசாத விளங்காத பயில. எதுக்காமல எதுக்கு? உறுதி உறுதி உறுதி. ஞாயிற்றுக்கிழமை நான் பழனிக்கு போறது உறுதியப்பா. உஜ்ஜி உஜ்ஜி உஜ்ஜி. ஞாயிற்றுக்கிழமை நான் பழனியில மாட்டிக்க போறது உஜ்ஜி. முருகனுக்கே உஜ்ஜி. என்னடா வந்ததுல இருந்து தனியா பண்ணாத்திக்கிட்டே இருக்க? அது ஒண்ணு இல்ல, வாங்க யானை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா சரியா போயிடும். யாருக்கு? உனக்கா எனக்கா? யானைக்கு. அது சரி. முதல்ல ஊருக்கு போன உடனே உன் மூளைக்கு வைத்தியம் பார்க்கணும். அப்படின்னா நீங்க எனக்கு வைத்தியமே பார்க்க முடியாது. இருந்தா தானே பார்க்க முடியும். வாங்க வாங்க, நம்பிக்கை வச்சு தும்பிக்கை தொட்டு கும்பிடுங்க. ஏப்பா, அடிவாரம் இந்த பக்கம் தானே? நான் விசாரிச்சுட்டேன். இப்படி போனாதான் பக்கம். அந்த பக்கம்லாம் சுத்தம். பிள்ளைகளை சேர்ந்து வாங்க. என்னப்பா நின்னுட்ட? அம்மா, நம்ம இப்படி போயிடலாம். என்னது இதான் பக்கம் சொன்னேன்? இப்படி போனாதான் பக்கமா? அப்படி போனா சுத்தம். அதுக்குள்ளே உனக்கு யார் சொன்னா? முருகன் தான். எந்த பக்கம் திருநாள் முருகனா இருக்கான். வள்ளியோட சுத்திட்டு இருக்கான். மலையை சுத்தலான்னு வந்தா இப்படி சந்து சந்தா சுத்த வைக்கிறேன். முருகனை அப்படிதான் சுத்தி சுத்தி பாக்கணும். இப்படி வாங்க இப்படி வாங்க. குடும்பத்தோட வந்திருக்கான். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன குடும்பம்? என்ன பிரச்சனை? கூட்டம் கூட்டமா குடும்பமா வந்து பிரச்சனை சொன்னா முருகன் இப்படிதான் சமாளிப்பான். பிரச்சனை வந்தா தானடா முருகனையே தேடி வாரோம். இப்போ பிரச்சனை நம்மள தேடி வந்துற போது கோயிலுக்கு வந்தா எப்படி பார்க்காம வாங்கி கூடாதா? அடியே வாய் முடிக்கிட்டு வாங்கடி. 2 மாலை எடுத்திருக்கேன். எவ்வளவு? 50 ரூபாமா? 50 ரூபாயா? ஆமாமா. மாலை கசங்காம எடுத்துட்டு வா. ஐயோ, அங்க வேணா, நம்ம இங்கேயே பழம் வாங்கிட்டு போயிடலாம். இது பழம் இல்ல, மாலை. ஓ, மாலையா? சரி, ஒரு மாலை வாங்கிக்கலாம். இந்த இருக்கேப்பா. அது வெளியில இருக்க மூலவருக்கு போடணும்ல, அதுக்குதான். ஒரு காலை எவ்வளவு? ஒரு மாலை எவ்வளவு? 20 ரூபாய். ஆமாமா. என்னங்க திருவிழா கூட்டத்துல காணாம போன மாதிரி திருத்திரு முடிச்சிட்டு வரீங்க? ஆமாமா, காணாம போயிடும். என்ன காணாம போயிடணும்? இல்ல, நம்ம பிரச்சனை எல்லாம் காணாம போயிடணும்னு முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். நடங்க நடங்க. என்ன அங்கிட்ட இங்கிட்ட பராக்கு பாத்துக்கிட்டே இருக்க? பிள்ளையார கும்பிடுங்க. இது புடி. கணேசா, அப்பனே.
இல்ல நீங்க போய் சாமி கும்பிட்டுருங்க, நான் போய் பூஜை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. என்ன பண்ணி தனியா வரேன்ட்டு வீட்டோட வந்திருக்கேன். நீ மட்டும் அம்மா கூட்டு வந்திருக்க. மாடி கும்பிட்டு கத்தா. நம்ம இங்க என்ன பாத்துருவாங்க. நான் அந்த பஞ்சாமிரத கரெக்டா வந்துறேன், நீ வந்துரு. இவன் எங்கடி காணா? முத்து என்னப்பா எங்கிட்ட திரும்பினாலும் கூட்டமாவே இருக்கு, எங்க உட்கார முடியா இருக்கிறது? இதோ அந்த இடத்துல தான் கூட்டம் கம்மியா இருக்கு, நீ அங்க போய் முடியா இருக்குங்க. நான் மலைக்கு போறது டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னதுமே அரக்க பறக்க விட்டு போறேன். ஏப்பா கூட்டத்துல ஒண்ணு தேட முடியாது, நாங்க எங்கனே இருப்போம். போனமா வந்தமான்னு வந்துரு. எங்க அவங்க? மலைக்கோயில் இருக்காங்க. ஆத்தேங்க சரவண போய்க்கல. என்னப்பா அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன். நானா கூட்டு வந்தேன். உங்ககிட்ட போன்ல பேசுறது வந்து வேண்டுதல் நிறைவேற்றணும் ஒரே அழுக. இப்ப என்ன வேண்டுதல்? எல்லாம் உனக்காகத்தான். முள்பாதை நடக்கணுமா? கற்பத்தோட எவ்வளவு சொல்லி கேட்கல. அம்மா எதுக்கு இப்ப உங்க கூட வந்தாங்க? நீ கடுதாசி போடுனா கஷ்டத்தெல்லாம் புழிஞ்சு எழுதிட்ட. நீ துபாய்க்கு போனா மொட்டை அடிக்கிறேன்னு ஆத்தா வேண்டிக்கிச்சான். உன் கஷ்டத்தை படிச்சதும் இது சாமி குத்தமா போயிடுச்சு, உடனே போய் மொட்டை அடிக்கணும் ஆத்தா என்ன கூட்டு வந்துருச்சு. ஏய் எங்க போற? இல்ல மனசு கஷ்டமா இருக்கு, நான் மறந்து பார்த்து வந்துடுறேன். நீ பார்த்து வள்ளிக்கண்ணில் பற்றாத. அப்பனே முருகா, பழனியாண்டி, என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாம அவனை நல்லபடியா வச்சிருந்து நல்லா சம்பாரிச்சு உன் நாட்டுக்கு கொண்டாந்து சேர்த்திருப்பா. என் பிள்ளை மேல நான் உசரையே வச்சிருக்கேன். அவனை பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்குதான் இந்த காணிக்க ஏத்துக்கப்பா. முருகா, இது ஒரு தாயோட காணிக்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய தாயோட காணிக்க உன் காலடிக்கு வந்திருக்கு. இது ஒரு தங்கச்சியோட கஷ்டமும் கண்ணீர் மட்டும் இல்ல, இத மாதிரி ஏமாந்து ஏழைங்களா நிக்கிற எத்தனையோ தங்கச்சிங்களோட கண்ணீர். இந்த கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் சீக்கிரமா ஒரு விடிவு காலத்தை காட்டணும் தான் வேண்டிக்கிறோம். இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்களே. என்ன வெயில்டா, கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. ஏய் மாப்ள, ஏய் துபாய் வேட்டி துபாய் கண்ணாடி பளபளங்கு
அம்மா இவ்வளவு நாள் போடாம இருந்திய அவன் ஊருக்கு போயிட்டான்னு தோரணையா எடுத்து போட்டுருக்க. ஏன் அப்படி கத்துற? வெள்ள பசியா பழனி மலைக்கு போன காதல விழுக போகுது. இங்க பேசுறதா பள்ளியில கேட்கும் போது அவன் காதல கேட்கும்யா கேட்கும். அம்மா உனக்கு பெண்ண அவன இப்ப நீ எங்க புறப்பட்டீங்க? ஏட்டா சொட்ட பயல நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்லுமாடா? ஏட்டா அப்படி உயிரை வாங்குற? யோ கொஞ்சம் வெண்ணி தண்ணி இருந்தா மூஞ்சில ஊத்தி விடு. இன்னும் மாப்பிள மாப்பிள்ளன்னு உரிமையில பேசினா ரொம்ப கோவிக்க. நான் சர்ரா போறேன். சர்ரா சர்ரா மாமு இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ். துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா ஆறு. கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. போய்யா என்னையா பாக்குற போயாக்கிட்டு. ஓய் என்ன நீ போ. ம் ம் சும்மா வா. ம் 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 ச்சே. ம். 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 ஏய். காசு இல்லப்பா. ஆ? காசு 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 இல்லைங்கிற யாத்துக்கு அடியா காசு நீ என்ன பாய. என் காணிக்கையே நான் செலுத்திட்டேன். வா, என்ன வெயில் இப்படி எரிக்குது. முத்து, ஆ, இந்த துபாயில வெயில் சாஸ்திங்கிறாங்களே, அப்படியா? என்னடா துபாயில இருந்து வந்திருக்கே, உனக்கு தெரியாதா? ஆமாமா, துபாயில வெயில் ரொம்ப ஜாஸ்தி தான். நானே போகும்போது செக்க செவர்னு தான் போனேன். அந்த வெயில தான் இப்படி கருத்து போயிட்டேன். ஐயோ என்னம்மா? இல்ல, ஆ. என் புள்ள போகும்போதே உன் கலர்ல தான் போனான். திரும்பி வரும்போது என்ன கலர்ல வருவானோ? இந்த வெறும் காட்டை உழுது போட்டு என்ன பண்ண? மழை தண்ணி பெய்ஞ்சா தானே விளையும். இனிமே என்னைக்கு மழை பெஞ்சு இந்த நிலம் விளைஞ்சு, கடவுளே நல்ல வழிய காட்டப்பா. முத்து, என்ன தொண பேசிக்கிட்டே வருவே, வாயை முடிக்கிட்டு கம்முன்னு வர. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா. வணக்கம் சார். ஆ. வணக்கம் சார். ஆ. நம்ம ஹீரோ சார் கொஞ்சம் ஃபாஸ்டா போறாரு, நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போறோம். நம்ம வழி விட்டோம்னா அவர் வேகமா போயிடுவாரு. நீங்க போங்க சார். விபூதி நல்லா இருக்கு. வரேன் சார். சுட்ட விபூதியா சுடாத விபூதியா? சித்தநாத விபூதிங்க. நம்ம சைக்கிள் கடை தம்பி இல்ல? ஆமாமா, அதான் கேப்ல காத்தடிக்கிறாரு. ஆ, ஆ. எல்லாம் சரியா இருக்கு. எது? போலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.